ஹலோ வைஸ் சற்று முன் வந்த அண்மை தகவல் பார்த்தீங்கன்னா, தற்பொழுது இந்திய அணிக்காக கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக அனைத்து விதமான போட்டிகள்லையுமே சிறப்பான தொடக்கத்தை கொடுத்து வந்த ஷிகர் தவன் பார்த்தீங்கன்னா, அனைத்து விதமான போட்டிகள்ல இருந்தும் தன்னுடைய ஓய்வை அறிவிச்சிருக்காரு. தற்பொழுது 38 வயதான ஷிகர் தவன் கடைசியாக இந்திய அணிக்கு 2022 ஒருநாள் போட்டியில் விளையாடியிருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா, கடந்த 2010 ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக முதலாக களமிறங்கினார். அதன் பிறகு பல வெற்றிகளை தேடித்தந்த ஷிகர் தவன் தற்பொழுது அனைத்து விதமான போட்டிகள்லையுமே சேர்த்து 10,000க்கும் மேற்பட்ட ரன்களை குவிச்சிருந்தார். இதில் பார்த்தீங்கன்னா, ஷிகர் தவன் ஒரு நாள் போட்டியில் 17 சதங்களையும், டெஸ்ட் போட்டியில் 7 சதங்களையும், அது மட்டும் இல்லாமல் ஐபிஎல் தொடர்களில் 2 சதத்தையும் பதிவு செஞ்சிருந்தார். அது மட்டும் இல்லாமல் உலகக்கோப்பை என்றாலே சிறப்பாக விளையாடும் ஷிகர் தவன் கடந்த 2013 இங்கிலாந்தில் நடைபெற்ற மினி உலகக்கோப்பை எனப்படும் உலகக்கோப்பை தொடரில் ரோஹித் சர்மாவுக்கு ஜோடியாக முதலாக தொடக்க வீரராக களமிறக்கப்பட்டார். இந்த தொடரில் சிறப்பாக செயல்பட்ட இந்த ஜோடி இதுவரையிலும் இங்கிலாந்து தொடரில் அதிக 100+ பார்ட்னர்ஷிப் அமைச்ச சாதனையை இன்றளவிலும் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2013 மினி உலகக்கோப்பை வெல்ல முக்கிய காரணமாக இருந்த ஷிகர் தவன் அந்த தொடருக்கான தொடராங்கன் விருதையும் பெற்றிருந்தார். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா, தற்போது ஷிகர் தவன் அனைத்து விதமான போட்டிகளில் இருந்தும் தன்னுடைய ஓய்வை அறிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் உள்ளூர் போட்டிகள்லையும் அவருடைய ஓய்வை அறிவித்து லைஃபுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுக்க போகிறேன்னு வீடியோ மூலமாக தெரிவிச்சிருந்தார். இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா, வருகிற ஐபிஎல் தொடரிலையும் அவர் விளையாடுவாரா என்பதில் சந்தேகம் எழும்பியிருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் தெரிஞ்சு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.